அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 6ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். பொதுவாக எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ எழுத்துக்கள் 2 வகைப்படும். சரிங்களா? அது என்னென்ன எழுத்து? ஒன்று முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எழுத்துக்கள் 2 வகைப்படும். இதில் முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்ன முழுமையாக பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. முதல் எழுத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் தான் நிறைய வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. அப்போ முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 30 வகைப்படும். சரி, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 30 எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? அந்த 30 எழுத்துக்கள் என்னென்னது? 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து. அவ்வளோதான். அப்போ இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததை தான் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் சேர்ந்தது தான் முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஏன் முதல் எழுத்துன்னு பேர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் பிற எழுத்துக்கள் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்குது. அதனால தான் இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், சார்பெழுத்துக்கள். அப்போ சார்பெழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது என்ன சார்பு எழுத்துக்கள்? அதில் மீனிங் இருக்குது பாருங்கள். சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்தை தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 10 வகைப்படும். சரிங்களா? இந்த 10 வகை என்னன்னு சொல்லி பாருங்கள். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? இதில் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, குறுக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 4 வகையான குறுக்கம் இருக்குது. சரிங்களா? அளபடை எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. 2 வகையான அளபடை இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கறணும். இது எங்கே இருக்குதுன்னு தேடக்கூடாது. சரிங்களா? இந்த 10 வகையில் குறுக்கம் மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. குறுக்கம்னா 4 குறுக்கம் இருக்குது. என்னென்ன குறுக்கம்? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 10 வகையில் உயிர்மெய், ஆயுதம் இந்த 2 பற்றி முழுமையாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கறணுங்க. நீங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உயிர்மெய், உயிர்மெய். சரிங்களா? அப்போ உயிரும் மெய்யும். அப்போ பாருங்கள், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்தும் ஒன்றோட ஒன்று சேர்றதுனால உயிர்மெய் எழுத்து தோன்றுது. அப்போ உயிரெழுத்து எத்தனை சொன்னோம்? 12 சொன்னோம். உயிர்மெய் எழுத்து எத்தனை? மெய்யெழுத்து எத்தனை? 18. அப்போ மொத்தம் உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்கும்? 216 எழுத்துக்கள் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் மொத்தம் எத்தனை அப்படின்னா 216 எழுத்துக்கள். சரிங்களா? இதில் உயிர்மெய் எழுத்தில் நீங்கள் பார்க்கணும். இந்த 216 எழுத்துக்களில் உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா மெய்யும் உயிரும் கலந்ததாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரே உயிர்மெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதில் வரி வடிவம் மெய்யெழுத்துக்கள் மாதிரி இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை பொறுத்து வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கறணும். சரிங்களா? ஸோ இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதை சார்பெழுத்தில் ஒரு வகை உயிர்மெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா, உயிர்மெய் எழுத்தை 2 தான் பிரிக்கலாம். ஒன்று உயிர்மெய் குறில் எழுத்துக்கள், இன்னொன்று உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. மெய்யெழுத்து 18, நெடில் எழுத்துக்கள் கேட்டாங்கன்னா 7. இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 126. சரிங்களா? இந்த 126 தான் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். இதெல்லாம் மிக மிக முக்கியமான கேள்வி. அடிக்கடி வினாத்தாளில் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ 126 தான் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். அப்போ இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 90 எழுத்துக்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். இப்போ இந்த 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், 216 எழுத்துக்கள் வரும். அப்போ இந்த 216 எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுக்கோ. சரிங்களா? ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது ஆயுதம்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. ஆயுதம் அப்படின்றது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். அக்கு அப்படின்னு சொல்லுவோமாங்க. அதுதான் ஆயுதம். சரிங்களா? இந்த ஆயுத எழுத்துக்கு என்னலாம் பேர் இருக்குன்னு பாருங்க. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இதெல்லாம் என்னதுங்க? ஆயுத எழுத்துக்கான பிற பெயர்கள். நல்லா தெரிஞ்சுக்கிறணும். உங்களுக்கு கேட்பான், அக்கேனம் என்று அழைக்கப்படக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்பான். என்னடா அக்கேனம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அக்கேனம், தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி அப்படின்னு இந்த ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள் இருக்குது. சரிங்களா? இது நுட்பமான ஒரு ஒலிப்பு முறை உடையது. அக்கு அப்படின்னு சொல்கிறீங்களாங்க. ஸோ இந்த ஒலியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து. ஸோ இந்த ஆயுத எழுத்தை பாருங்கள், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அஃது அப்படின்னு எழுதுகிறேன். சரிங்களா? இப்போ இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். தனக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். பாருங்களேன், தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து. ஆ அப்படின்றது என்னது? குறில் எழுத்து. தனக்கு பின்னாடி என்னது? வல்லின உயிர்மை எழுத்து. வல்லின எழுத்துக்கள் என்னென்னது தெரியணும் உங்களுக்கு. கசட, தபர, இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தான் இங்கே வரும். அப்போ தா இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய உயிர்மை எழுத்து தான் து. சரிங்களா? அப்போ பாருங்கள், தனக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இடையில் மட்டுமே என்ன பண்ணோம்? இந்த ஆயுத எழுத்து வரும். இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. சரிங்களா? ஸோ தனித்து இப்போ நான் அக்துன்னு எழுதுகிறேன். சரிங்களா? இதுக்கு பொருள் இருக்குது. இக்கு மட்டும் போட்டிங்கன்னா பொருள் இருக்கா? அக்கு மட்டும் போட்டிங்கன்னா பொருள் கிடையாது. ஸோ அப்போ தனித்து இயங்காது. அடுத்தது பாருங்கள், முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனால தான் இந்த ஆயுத எழுத்தும் என்னதுங்க? சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருது, அதனால் சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ மிக முக்கியமானதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? உயிர்மெய்னா என்ன, ஆயுதம்னா என்ன, முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக பார்த்திருக்கோம். மிக முக்கியமான ஒரு காணொளி. ஸோ நீங்களும் பயனடைங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதலாக நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்றும் உங்கள் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.